சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பருப்பு குழம்பு. சுவையாகவும் வாயு சேராமலும் நம்ம எப்படி செய்தலைன்னு பார்த்துருவோம். எங்கள் அம்மா எல்லோரும் இதே மாதிரி தான் செய்வாங்க. மண் சட்டியில் வேக வச்சு செய்வாங்க. அதே முறையில் தான் நான் இதை குக்கரில் செய்திருக்கேன். இதை எப்படி செய்தலைன்னு பார்த்துருவோம். 100 கிராம் பருப்பை எடுத்து நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் மாற்றியிருக்கேன். நீங்கள் மண் சட்டியில் வேக வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 3 பங்கு தண்ணி, நம்ம 1 பங்கு பருப்புன்னா 3 பங்கு தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வேறு எதுவுமே விடாண்டாம். மண் சட்டியில் வேக வச்சாலும் வேறு எந்த சட்டியில் வேக வச்சாலும் இதே மாதிரி தான். முதல்ல கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து இந்த நுரை மேலே வரும். இந்த நுரையை எடுத்துடணும். இந்த நுரையில் தான் நமக்கு நல்ல வாயு சேரும். பழைய நாளையில் இப்படி தான் எங்கள் அம்மா எல்லோரும் இப்படி தான் செய்வாங்க. இந்த நுரை அவளையும் எடுத்துடலாம். இப்படியே எடுத்துடலாம். நம்ம நல்லா கழுவிக்கிட்டு தான் நம்ம இதை போட்டிருக்கோம் குக்கரில். ஆனாலும் இப்படி நல்ல நுரை வரும், நுரை கட்டி வரும். அதெல்லாம் எடுத்துருங்க. அப்படின்னா வாயும் சேராது. பாருங்கள், இது இன்னொரு நேரம் மூடி வச்சு அந்த இப்படி வரதை எடுத்துருங்க. இப்போ நமக்கு வாயும் சேராது, நல்ல டேஸ்ட்டாட்டும் இருக்கும். இப்படி வச்ச பருப்பு நல்ல டேஸ்ட்டாட்டும் இருக்கும். இப்போ போதும். இன்னும் உங்களுக்கு எடுக்கணுன்னா இன்னும் ஒரு நேரம் மூடி வச்சு எடுத்துருங்க. அவ்வளோ வந்துடும். இப்போ நான் இதில் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, 8 பல் பூண்டு, ஒரு 8 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம், இதையும் போட்டு நம்ம இனிமேல் இப்போ கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4, உங்களுக்கு பருப்பு எப்படி வேகுமோ அதே மாதிரி விசில் போடுங்க. எனக்கு ஒரு 4 விசில் போட்டால் தான் இது நல்லா வேகும். இப்போ 4 விசில் வந்த பிறகு நம்ம நல்லா ஆவியெல்லாம் போன பிறகு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ தண்ணியை வடிகட்டிடுங்க. தண்ணி வடிகட்டிட்டு நம்ம கடைஞ்சி விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பருப்பு கடைய மற்றெல்லாம் நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. அப்படின்னா தான் இந்த பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா கரைஞ்சி நமக்கு இந்த பருப்பு குழம்புக்கு சுவையாக இருக்கும். காரமும் அது இறங்கும். தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சி போகும். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொதித்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ நம்ம தாளித்து விட்ருவோம். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு நான் முதல்ல போடுறேன். அப்படின்னா தான் செவந்து வரும். இப்போ கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் உடனே பொரிஞ்சிடும். இப்போ ஒரு 4 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு செவந்து வந்துட்டு இப்போ பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். முந்தி கட்டி பெருங்காயம் போட்டோம். இப்போவும் இதை போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப நேரம் வச்சுக்கிடாண்டா. இப்போ இதை நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்க பருப்பில் விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கமகமணி பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதில் தேங்காய் அரைச்சி விட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு உப்பு போடாமல் இருந்திருக்கேன். உப்பு போட்டாச்சு. நல்லா கலந்து இன்னும் உப்பு பார்த்துக்கிடுங்க. முதல்ல கொஞ்சம் போட்டுருங்க. நீங்கள் பருப்பு கடைய நேரத்துலேயே உப்பை போட்டுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கமகமணி சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.